மனித வன உயிரினங்கள் குறித்து விழிப்புணர்வு ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கம்ப வனச்சரத்தின் சார்பாகவும் மேகமலை வனக்கோட்டத்தின் சார்பாகவும் நடைபெற உள்ளது. இதை தங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு செய்து இப்பொழுது கலைக்குழு சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வனக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்வாக உழைக்கும் மக்களின் உரிமை குரலாம் படை முழக்கத்தோடு எங்களது நிகழ்வு தோமல் வழக்கம் அதே என்னை தொடக்கம். அப்ப மனித இனத்தை தீங்கு மனித இனத்துக்கு தீங்கு செய்ய விடாம இறந்த விலங்க அந்த சுத்தப்படுத்தினாலதான் அதுக்கு தோட்டின்னு மலைவாழ் மக்கள் சொன்னாங்க. ஆமா, ஆனா பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட கலை இனத்தை அற்புதமான இனத்தை கிளம்பிட்டோம். அடுத்தது விலங்கினம். விலங்கினத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு உயிரினம் பாத்தீங்கன்னா 700 ஒரு 800 கிராம் வரும்.
லோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோரிஸ் அப்படிங்கிறது கப்பல் ஓட்டக்கூடியவங்கள மாலுமின்னு சொல்லுவாங்க. அந்த மாலுமிகள் வந்து திசையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தேவாங்க வந்து பயன்படுத்தினாங்க. அந்த லோரிஸ் பயன்படுத்தினாங்க. எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா அந்த தேவாங்க எப்படி திருப்பி உட்கார வச்சாலும் சரி, ஆனா அது வடதிசை நோக்கி தான் உட்காரும். வடதிசை நோக்கி உட்காந்து போய் தென் வழியாக போய் மேற்கு மறையும். என்னைக்குமே வடநோக்கி போய் என்னது சூரியன் மறையாது. அதனாலதான் மனிதர்கள் இறந்தா என்ன செய்யும்னா மயில் இனத்தையும் பாம்பு இனத்தையும் பெருக விடாம பாதுகாத்துக்கு. ஆமாண்ணே. இந்த பெருக விடாம எப்படி பாதுகாத்துச்சுன்னா மயில் முட்டை இட்டுச்சுன்னு இந்த உடும்பு போய் எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிட்டு உடச்சு சாப்பிட்டுரும். ஆமா. அதே போல பாம்பு குட்டிங்க பாம்பு வந்துச்சுன்னு இந்த கீரை என்ன செய்யும் எல்லாத்தையும் கடிச்சு முதல்ல கொண்டு விட்டு போயிடும், சாப்பிட்டு போயிடும். அதனால நிறைய அப்படியே உருவுது. அந்த கோழியை பிடிச்சி கபடியே நாளை தூக்கி போகுது, ஆட்டுக்குடியை பிடிச்சி பட்டியலாடியே சொல்லுவோம். இப்ப சொல்ல முடியுது ஒண்ணும் முடியல. நிறைய எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு எல்லாம் இன்னும் தெரியுங்க. எனக்கு நரிக்கு கொம்பு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நரிக்கு கொம்பு இருக்கா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. சரி, நரிபொடி வாங்கலையோ நரிபள்ளி வாங்கலையோ சரி, ஆமா மாமியத்துக்காகவும் அப்படி மக்களை ஏமாறு. சம அளவுல இருந்தா மட்டும்தான் இந்த பூமியில மனித உயிரினம் வாழ முடியும் இருக்கும். நீங்க பாருங்க ஒரு காலத்துல சொல்லுங்க, அதாவது பாத்தீங்கன்னா ஹரப்பான் நாகரிகத்துக்கு முன்னாடி காட்டுல மனிதனும் விலங்கும் ஒன்றாக இணைந்துதான் வாழ்ந்தோம். அப்புறம் நம்மளால எந்தெந்த விலங்குகளை அடக்கி ஆள முடியுமோ அந்தந்த விலங்குகளை மனிதனுக்கு பிடிச்சு போச்சு. ஆமாண்ணே. இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிரியா பார்த்தோம். என்ன இது எப்படின்னு ஒண்ணு ரத்தன சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், புரியாத மாதிரி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க யாமானம் வந்தா அடிச்சு போடுவோம், அப்படிதானே? ஆமா. கொஞ்சம் பழசாடியா இருந்தா நம்ம அடி வாங்குவோம். ஐயோ, அவன் நம்ம எதிரியா தான் பார்ப்போம். ஆமா, அதுதான் இந்த தோற்ற வெற்றி. அப்போ யானை பெரிய விடுவோம். ஆமா, மனுஷன் சொன்னா கேட்கக்கூடியது. அதனால நம்மளுக்கு அடக்கி வாழ்ந்துட்டோம். ஆமா. அப்ப அதே ஒரு திருப்பி அடக்கி வாழ முடியாது. ஆமா, ஒன்னையோட அது பழசாடி ஒரே முடிய முடிச்சு போட்டு. ஆமா. மேல கேட்டீங்கன்னா அப்ப அது எதிரியா பார்க்க ஆரம்பிச்சு. பல்லாயிரம் செலவு பண்ணி விவசாயம் பண்றியே, அதுக்கு ஒரு வேலி போடணும்னு தோணுமே. கேட்டா நாங்க இப்படி சொன்னோம்னா நான் சொன்னேன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து போட்டு தர மாட்டாங்களா? ஆமாண்ணே அப்படின்னு கேட்கறோம். ஏன்னா நம்ம மூணு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயம் பண்றது யாரு? நம்ம நீ. ஆமா. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புங்கிறது யாரு? நம்மளுதான் இருக்கு. காட்டை பாதுகாக்கணும், வயக்காட்டை பாதுகாத்துக்கணும்னா சோலார் மின்வேலி அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. இன்னைக்கு சோலார் மின்வேலி அமைக்கலாம்னா என்னோட காசு இருக்குதுப்பா, உடனே சோலார் மின்வேலி அமைக்கிற முடியுமா? அதான் கேட்கிறேன். அப்படின்னு முடியாது. சரிண்ணே. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு சில திட்டங்கள் இருக்குது, என்னென்ன ஒரு வரைமுறைகள் இருக்குது. இன்னைக்கு நேரடியாக போய் அமைக்க முடியாது. நம்ம ஊருக்குள்ள வருவாங்க, வாட்சர் காடு ஃபாரஸ்ட் ஐயா வருவாங்க. சரிண்ணே. ஐயா வாட்சர் ஐயா பாருங்க, இப்ப எல்லாம் விலங்குகளும் வந்து பயிரை நாசம் பண்ணுது, சோலார் மின்வேலி அமைக்கலாம்னு இருக்கேன். சரி, இதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாங்க, ஃபாரஸ்ட் ஐயா சொல்லுவாங்க. சரி, ஃபாரஸ்ட் ஐயா என்ன செய்வாருன்னா நம்ம ரேஞ்சர் ஐயாட்ட சொல்லுவாங்க. சரி, அப்போ ஆபீஸ்க்கு வர சொல்லுவாங்க. சரி, ஆபீஸ்க்கு போகும்போது கையை வீசிட்டு போக கூடாது. என்ன கொண்டு போகணும் அப்படி தெளிவா கேளுங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சரி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், உங்களோட நிலம் தானா அப்படிங்கறக்கா அத்தாச்சுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டா அல்லது அடங்கல், சரிண்ணே, அதை மட்டும் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபாரஸ்ட் வனத்துறை ஆபீஸ்ல ஒரு ஃபார்ம் தருவாங்க. சரிண்ணே.
எந்த காடு யாருக்கு சொந்தம்? காடு நமக்கு சொந்தம். விலங்குகள் சொந்தம். ஓ, காடு யாருக்கு சொந்தம்? விலங்குகளுக்கு. விலங்குகள் சொந்தம். சரி. அதை பார்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய கடமை தான் மக்களாக நம்மளுக்கு சொல்லும். ஆமாண்ணே. சரிங்களா? கரெக்ட். ஆமா. காடு வனவிலங்குகள் வாழக்கூடிய அதோட வீடு, ஆ, வனவிலங்குகளோட வீடு. சரிண்ணே. அந்த இருக்கக்கூடிய அது வாழக்கூடிய வீட்டுக்கு ஆ, நீங்க போனீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்னா, ஆ. நீ சொன்னது மாதிரிதான் சரி. யாரு ம், அப்படின்னு கேட்கறது அது பேச தெரியாது. சரி. யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முதல்ல என்ன செய்யும்? ம், ஏய் நான் அங்க இருக்கிற வராத அப்படின்னு எந்திரிச்சு நிற்கும். ஆமா. ரெண்டாவது, ம், கவனிக்காம நீ உள்ளுக்கு போகும்போது சரி. யானை இருந்துச்சு நேரம் செய்யும், ஆ. அந்த தலை கீழெல்லாம் போட்டு உருத்து, ஆ, போட்டு அடிச்சு மேயும். ஆ, அதே வந்து ஒரு கரடி அடிச்சுன்னு வச்சுங்களேன், சரிண்ணே. மரத்திலேயே அங்க தாண்டு இங்க குதிக்கும், அங்கிட்டு இங்கிட்டு கொதிக்கும். குதிக்கும். ம், அதே வந்து பாத்தீங்கன்னா ம், ஒரு இது இருக்கு, புலி சிறுத்தை அடிச்சுன்னு வச்சுங்களேன், சரி. சிறுத்தை அந்த பம்மு ஆ, நம்மளையும் தாக்கிறவங்களோ ஆமா. பயத்துல பம்மு. சரிண்ணே. அதே வந்து ஒரு புலி அடிச்சுன்னு வச்சுக்க ம். என்ன செய்யும்னா, இந்த செடிக்குள்ள கூண்டுக்கிட்டு வந்து அங்க போகுது. ஓ, வராத. ஆமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ம், அதையும் கவனிக்காம ம், நம்ம தான் வீரன் ம். அப்படின்னு போகும்போதுதான் சரி. அதோட வீட்டுக்கு போறீங்கள, ம், தெரியாம கவனிக்காம போகும்போது அங்க தூக்கி போட்டு மிதிக்கும். மிதிக்கும். சரிண்ணே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ. இதுதான் வனவிலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள போராட்டம். சரிண்ணே. இதோட இடத்த ஆ. பாதுகாத்துக்குது. சரி. அது மட்டும் இல்லாம அது மனிதனை தாக்காது. சரிண்ணே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ. நீ தாக்கிறியோ, ஓ, என்னது நம்ம தாய்க்கிறோமோ? நீங்க தாக்கிடுவீங்களோ அப்படின்னு பயத்துல என்ன செய்யுது, ஆ, அதை தற்காத்து கொள்ள, ம். அதை பாதுகாத்து கொள்ள சரிண்ணே. அது உங்களை தாக்கு. ஓ, சரிங்களா? சரிண்ணே. அதான் எந்த ஒரு விளக்கம் மனிதனை அடிக்கவே அடிக்காது. சரிண்ணே. சரிதா? கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாய் குருவாகி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சியன் பேரில் நீண்ட வரலாறாய் தாவி பெருகி வந்து காப்பவனா இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னாலே என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே ஒன்றும் இல்லை, ஃபீட்பேக்னு ஒன்று இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்க, என்ன தெரிஞ்சுங்க ஒரு ரெண்டே வார்த்தையில் கொஞ்சம் பேசிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க, யாராவது இதற்கு வருகை தந்திருக்கோம் நமது சொல்லிப்பட்டி ஆசிரியர் திருமிகு சிவாஜி சார் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். காற்றை அழிச்சதாரு, காணமலர் மறிச்சதாரு, பூமி பற்றி எறிய எங்கள் பொழப்பை கெடுத்ததாரு என்று நாங்கள் அறிவுரை இயக்கத்தில் ஒரு காலத்தில் பாடியவர்கள், ஆடியவர்கள், திருத்திரவாக ஓடியவர்கள். அந்த ஞாபகம் தான் இங்கே இந்த கலைஞர்களை பார்க்க போகின்றது. இந்த கலைஞருடைய பெயர் தெரியாது, இந்த கலைஞர்களுடைய ஊர் தெரியாது.
இந்த கலைஞருடைய ஜாதி தெரியாது, மதம் தெரியாது. ஆனால் அந்த கலைஞனுடைய கலை வீச்சு இன்று இந்த மண்ணில் முத்தமிட்டிருக்கிறது. அவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் இன்றைய தினம் இந்த செவியில் பாய்ந்து நம் மனதில் சிந்தையில் ஏறி இருக்கிறது. அதுதான் கலைஞருக்குள்ளே பெருமை. உறக்க கைதட்ட வேண்டும். இங்கே நாம் கைதட்டுவது இங்கே வந்து ஆடிய பாடிய இந்த சகோதரர்கள் இல்லத்தில் கேட்கிற அளவுக்கு ஒரு கைதட்டுகள். கலைஞருக்கு பெருமை காசு இல்லைங்க. பல்லடி படாச்சு கூட அந்த கைதட்டுவதற்காக 10,000 கொடுத்தா கூட அவனுக்கு நிம்மதியாகாது, அந்த தங்கச்சிகளுக்கு நிம்மதியாகாது. ஒரு 10 பேர் கைதட்டி 10 பேர் இதை உணர்றாம பாருங்க. ஒரு செடி வளர்க்குறேன், ஒரு மரம் வளர்க்குறேன், அதை இன்னைக்கு சிந்தனை உண்மையாக அறிவாளி தம்பி. பேர் தெரியாது, எந்த ஊர்னு தெரியாது. உண்மையாக வந்து ஏகப்பட்ட சிந்தனைகளை ஒரு கருத்தில் உருவாக்கி இந்த இடத்தில் ஒரு அமராவதி ஹோட்டல் இத்தனை நாள் ஹோட்டலாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மக்களுக்கு ஒரு சிந்தனை அரங்கமாக இந்த இடம் ஆக்கப்பட்டது என்றால் மலையழகா அதிகாரி அவர்களுக்கு சொந்தம், மலையழகா ஊழியர்களுக்கு சொந்தம். அவர்கள் தான் இந்த இடத்தை தந்து இந்த இடத்தில் மக்களுக்கு சிந்தனையாக மாற்றியிருக்கிறார்கள். உண்மையிலே உங்களுடைய அருமையான கருத்து. அதாவது ஜிகனாலாத வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அளவு பார்க்குற வார்த்தை கிடையாது. மனசிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். உண்மையிலே வந்து உங்களுடைய கலையை பாராட்டுகிறோம். அந்த கலை மூலமாக வனத்தை நேசிப்போம், மண்ணை நேசிப்போம். நன்றி, வணக்கம். நம்ம தெருமுனை கூத்துங்கிறது கூட அது ஏதோ பார்த்தோம் போனோங்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1.25 மணி நேரம் நம்ம ஊர் மக்கள் வந்து இந்த ரோட்டில் உட்காந்து இந்த ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, 1.25 அடின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் பேச வேண்டியதோ இல்லை யாரும் பேச வேண்டியது ஃபுல்லாகவே வந்து இந்த கலைஞர் வந்து பேசியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் வனத்தில் இருக்கிறதும் சரி, உலகத்தில் இருக்க அனைத்தை பற்றி பேசியிருக்காரு. இவருக்கு நம்ம தான் பாராட்டிக்கணும். அதை காட்டிலும் அதிகமாக இந்த மக்களை கண்டு ரசித்து உள்ளது என்பது நாம் அறிய முடிகிறது. இது மாதிரி வந்து தெருக்கூத்து தெரு கலைக்குழுக்களை நடத்தி வனத்துறை மூலமாக நடத்த அனைத்து ஏற்பாடும் செய்த எங்களுடைய துணை இயக்குனர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் அதை வந்து நாங்கள் பின்பற்றி உங்களுடைய கருத்துக்களை வரவேற்க தயாராக உள்ளது என்பதை கூறிக்கொண்டு, ஒவ்வொருவரையும் இதை பற்றியான ஒரு கருத்துக்களை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து உயிரோட்டம் உள்ள ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா வனத்துக்கும் மனிதர்களுக்கும் உள்ள நிகழ்வுகள், மோதல்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அரசாங்கமே ஒரு மாவட்ட நிர்வாகம் வனத்துறை மூலமாக இந்த திட்டங்கள் செயல்படுத்திட்டே இருக்காங்க. பொதுமக்கள் ஆகிய நாம் வனத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கலைஞர்களை ஊக்குவித்து நாமும் வனத்துறையும் இணைந்து வனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வனத்துறை ஊழியர்கள், அலுவலர்கள் மற்ற அனைவருக்குமே நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்வினை ஆங்காங்கே இருந்து கண்டுகளித்த ஊர்வல் பொதுமக்களுக்கும், பெரியவர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும், அன்பு குழந்தைகளுக்கும், நாளை இந்தியாவில் இருக்கக்கூடிய வளம் சார்ந்தக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் காடு வாட்சர், ஃபாரஸ்ட் மற்றும் யோகிய அனைவருக்கும் மீண்டும் வருவோம். மீண்டும் வருவோம். நாங்கள் 97 வந்துகிட்டு இருக்கோம் ஃபாரஸ்ட்டுக்கு. மீண்டும் வருவோம் நல்ல செய்தியோடு. உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை, உங்களையெல்லாம் சிந்திக்க வைக்கும் வரை உங்களிடம் ஒரு தற்காலிகமாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.